எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஹாட்ஸ்பாட் டூ மச் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்னேஷ் கார்த்திக் சார் தான் இந்த ஃபிலிமை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யாரா இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன டிவி ஆங்கரிங் ஷோ பண்ண சின்ன சின்ன ஆக்டர் வந்து இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய கான்செப்ட் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிலிம்ல வந்து ஒருத்தர் டைரக்டர் ஆகிறதுக்காக கதையை எழுதிட்டு போய் ப்ரொடியூசர் கிட்ட கதையை சொல்றாரு. ஆனா வந்து எல்லா ப்ரொடியூசரும் அவரோட கதையை வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து சுச்சுவேஷன் வந்து சீன் பை சீனா நகர்ந்துகிட்டு இருக்குது. அடுத்ததா இவர் என்னடா பண்றதுன்னு தெரியாத ப்ரொடியூசர் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி கதை எழுதலாம்னு சொல்லி ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு லவ் வேணும்னு சொல்லி தேவைப்படுறதுனால ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்காக போறாரு ஹீரோ. அப்போ போகும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து மேரேஜ் எல்லாம் ஒண்ணு வேணாம், லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், அதுவும் 2 பேர் கூட தான், நீ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுறான். இந்த கதை நல்லா இருக்குது, நமக்கு வந்து லவ் அமையலனால இந்த பொண்ணு சொல்றது வந்து கதையை எழுதிட்டு போய் கொடுத்தா அவங்க ஒத்து போனான்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்ட அந்த கதையை எடுத்துட்டு போலான்னு போறாரு. அவரும் வந்து அந்த கதை ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லி அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. ஆனா வந்து இவரோட லவ் தான் ஃபெயிலியர் ஆனதுனால அவர் வந்து லாஸ்டா வந்து அந்த பொண்ணு கூட சேர்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம்ல வந்து சூப்பரா இருக்குது. ஒரு 18+ ரொமான்ஸ்னே சொல்லலாம். ஹாட்ஸ்பாட் 1 சூப்பரா இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட் 2 மச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த ஃபிலிமை வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணியிருக்காங்கன்னே தான் சொல்லணும். ஸ்கிரீன் பிளே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினுக்காக மட்டும் தான் அந்த கதை எழுதியிருக்காங்க. ஹீரோ, சைட் ஆர்டிஸ்ட் யாருக்காகவுமே அந்த ஃபிலிம் வந்து சீன் பை சீன் நகரவே இல்லை. அவ சொன்ன ஒரே வார்த்தை தான், நம்ம வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், அதுவும் 2 பேர் கூட மட்டும்தான் அப்படின்றது வந்து சாத்தியமே இல்லை. ஆனா வந்து இந்த காலத்துல அது சாத்தியம் சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதை கேட்டு ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. இந்த கதை வந்து படத்துல சக்சஸ் ஆகுது, ரியல் லைஃப்ல வந்து அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிம்ல காமிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ரொமான்ஸ் 18+ என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஃபிலிம் வந்து தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.